அப்ஸ்டாக்ஸ்ல எப்படி வந்து எஸ்ஐபில வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஸ்டாக்ஸ்ல எப்படி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம இருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து எஸ்ஐபில அப்ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸை பார்க்கலாம். அப்ஸ்டாக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதில் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ப்ரைஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மந்த்லி ஒரு 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஆட்டோ பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ பே கூட வந்து செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ பே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டில் அந்த மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேருந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஆட்டோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரியேட் நியூ ஆட்டோ எஸ்பிஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ பே கூட பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் டு பை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் பே இல்லை ஃபோன்பே பேங்கிங் ஆப்பில் வச்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பிளேஸ்டு பேமெண்ட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 ஒர்க்கிங் டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் வந்து ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வியூ ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆர்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வியூ எஸ்ஐபி கிளிக் பண்ணி எஸ்ஐபி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ஸ்டாக் ஆப்பில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை எஸ்ஐபி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றதுமே வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸிங்கில் வந்து இருக்குதா, இல்லை வந்து இது கேன்சல் ஆகிடுச்சா, இல்லாட்டி அது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோவில் போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்தெந்த ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்துடும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் கம்ப்ளீட்டாக எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஸ்டாக்ஸில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.